சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. இந்த பாட்டை வந்து நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். நம்ம முதல்வருக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் போல. அதனால தான் பெண்கள் பாதுகாப்புக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கும்போது, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை இந்த பாட்டு முதல் வரியில வர இந்த சிங்கப்பெண்ணை தூக்கி இதுல சேர்த்துட்டாரு. ஸோ இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை களத்துக்கு வந்தாச்சு. வருமா வருமான்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னுடைய ஆட்சி வந்துன்னா பெண்கள் பாதுகாப்பு ப்ளஸ் குழந்தைகள் பாதுகாப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு முதல் கையெழுத்து இந்த சிங்கப்பெண் அதிரடி படை அதுக்கு அவங்க கையெழுத்து போட்டாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் 29ஆம் தேதி 10ஆம் தேதி பதவியில் ஏற்கும்போது கையெழுத்து போடுறாங்க. அடுத்த மே 29 இது தொடங்குவதாக இருந்தது. சில காரணங்களாக போலீஸ் உயர் அதிகாரிகளுடைய பதவி மாற்றம் மற்றும் டெல்லிக்கு முதல்வர் போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து என்ன ஆட்சி முதல்வரே, என்ன ஆட்சி முதல்வரே, சிங்கப்பெண் வருமா, பெண்கள் கிடைத்தார்களா, இப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. சோசியல் மீடியாவில் இது ஒரு பெரிய ஒரு விவாதமாகவே நடந்துட்டு இருந்தது. ஆனால் அவர் யாருக்கும் பதில் சொல்லாம களத்தில் நேரடியாக சிங்கப்பெண்ணை இறக்கிட்டார். இன்னைக்கு மாலை 5 மணிக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இதனுடைய துவக்க விழா நடந்து முடிந்திருக்கு. சரி, ஏற்கனவே பெண்கள் பாதுகாப்புக்குன்னு சட்டங்கள் இருக்குது. மகளிர் காவல் நிலையம், அதுக்கடுத்துல பிங்க் கலர் ரோந்து வண்டி, இது எல்லாமே இருக்கும்போது இது என்ன சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, இதனுடைய சிறப்பை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அதாவது இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லப்படுற இது இவங்களுடைய ரோந்து எங்கே இருக்கணும்னா பெண்கள் காலேஜ், அதுக்கு அடுத்தால ஐடி கம்பெனி, பெண்கள் வேலை செய்கிற ஐடி கம்பெனி, அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு, கோயில்கள், இங்கெல்லாம் பெண்கள் அதிகம் போவாங்க. அந்த இடத்துலலாம் இவங்க ரோந்து பண்ணி நடத்துவாங்க. அப்படி இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாலியல் தொந்தரவோ மற்ற ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் இவங்க 100 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்கும்போது இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையோட அது இணைக்கப்பட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்து குற்றவாளியை பிடித்துடுவாங்க. அந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. சரி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு பெண்ணை பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்படும் போது அந்த குற்றவாளி ஈஸியாக தப்பிச்சிருவான். என்னன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ பொது இடத்துலையோ அவன் வந்து அந்த பெண்ணை பாலியல் தொந்தரவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு போலீஸ் வர வரைக்கும் அந்த பெண்ணு அவனை பிடிச்சு வச்சிருக்க முடியாது. அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அல்லது அந்த பெண்ணை பிடிச்சு அவன் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் எஃப்ஐஆர் போட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே அந்த டயத்தில் அவன் தப்பிச்சிருவான். சரி, 100க்கு ஃபோன் பண்ணால் கூட மற்ற இடத்துலேருந்து போலீஸ் வந்து சேர்றதுக்கும் அவன் தப்பிச்சு போயிடுவான். அதே மாதிரி பக்கத்தில் நிற்கிற ஜனங்க வந்து அந்த நேரத்துக்கு வந்து அவன் மேலே ஏதோ 4 தருமாடி அப்படின்னு போட்டு செய்வாங்க ஒழிய யாருமே அந்த பெண்ணுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிறது வந்து ஃபோன் பண்ண உடனே அடுத்த செகண்டே அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க பெண்கள் பாதுகாப்பான இடங்கள்ல தான் பெண்கள் அதிகமாக கூடுற இடங்கள்ல தான் அவங்க ரோந்தில் இருப்பாங்க. அதனால ஈஸியாக வந்துடுவாங்க. இதுக்கான ஸ்பாட்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஜி, அதுக்கப்புறமா ஒரு எஸ்பி, அதுக்கப்புறமா 2 டிஹெச்பி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெண் இன்ஸ்பெக்டர்கள், 8 சப் பெண் இன்ஸ்பெக்டர்கள், அப்புறமா 20க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் இதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கூடி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரோந்து பணியை பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறமா சைபர் கிரைம், இப்போ வந்து சோசியல் மீடியா, அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பெண்களை ஈஸியாக மயக்கி அவங்கள ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் அதில் வலை போட்டு தேடுது. அதில் யார் யார் மாற்றுறாங்களோ அவங்கள இந்த கூட்டம் வந்து அவங்க வாழ்க்கையை பாழாப்படுத்துறது. ஸோ இதிலிருந்து பெண்களை காப்பாற்றவும் ஒரு திட்டம் இதில் இருக்கு. எப்படின்னா ஒருத்தன் வந்து இதை மாதிரி செய்கிறான் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த குரூப்போட, அதாவது பெண்கள் சிறப்பு அதிரடி படையோட
சைபர் கிரைம் போலீஸும் இணைக்கப்பட்டிருப்பதனால அவங்க வீட்டுக்கே போலீஸ் வந்துடும். யார் வந்து சோசியல் மீடியாலேயோ ஃபேஸ்புக்லேயோ அப்பீல் பண்ணியிருந்தா அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கே போலீஸ் வந்துடும். அதனால் இனிமேல் சைபர் குற்றங்கள் செய்கிற நபரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தால இவங்களுக்கு எப்படிப்பட்ட யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்கன்னா, ராயல் ப்ளூவில் டிஷர்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஆஃப் ஹேண்ட், ஷோல்டர் 2 ஸ்டாரு, இந்த பக்கம் 2 ஸ்டாரு. அதுக்கு அடுத்தால காக்கி கலரில் பேண்ட்டு, அதில் வந்து தையல் போட்ட பேண்ட்டு. பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அந்த மகளிருக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அவங்கள பார்த்தாலே அந்த அளவுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கிறாங்க. அந்த போலீஸ் உடையும் ஸ்மார்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா, சரி இந்த இவ்வளோ சட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வருமே, இதனால் குற்றங்கள் நின்றுவிடுமா? நிற்காது. அங்கங்கே ஏதோ பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு சட்டங்கள்? சட்டங்கள் வந்து ஒரு அலர்ட், பயமுறுத்துதல். அது அப்பப்போ ஒரு சட்டத்தை அடுத்த பேரில் மாற்றி மாற்றி கொண்டு வரும்போது குற்றம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை ஒரு சட்டம் வந்திருக்கு. சரி நம்ம இப்போ சீண்டணும்னா உடனே போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க, நம்ம லைஃப் போயிடும். அதனால் நம்ம சீண்டக்கூடாதுன்னு ஒரு பய உணர்வை அவனுக்கு உண்டு பண்ணும். அதுதான் இந்த சட்டத்தினுடைய சிறப்பு. அதையும் மீறி அவன் சீண்டும் போது அங்கே வந்து போலீஸ் வந்து அவன் சீண்டி அந்த பெண் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் போலீஸ் வரும். ஸோ இதுக்கு காரணம் சமுதாயம். சமுதாய சீர்கேடு இருக்கிற வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கத்தான் செய்யும். ஸோ இந்த சமுதாய சீர்கேடை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யறது? அதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. கவுன்சிலிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதையும் அரசாங்கம் எடுத்து செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த குற்றங்கள் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.